கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், குரோதி வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன், அதாவது 16/12/2024 13/1/2025 வரை உண்டான காலகட்டத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், சூரியன் மார்கழி மாதம்ன்றதுனால தனுசு மாதம் தனுசு ராசியில், சுக்கிரன் மகரத்தில், கும்பத்தில் சனி, ராகு மீனத்தில் இருக்க. இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததுலேருந்து தனுர் ராசி தனுர் மாதம் ஆரம்பமாகுது. விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த 30 நாட்களில் பார்த்தாலேயானால் சுக்கிரன் மாறுறார். 30/12/2024 அன்றைக்கி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கிரன் மாறுறார். அது தவிர புதன் 1/1/2025 அன்றைக்கி விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள். இதில் செவ்வாய் இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை. அவர் வக்கரகதியில் இருக்கார். நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தாலேயானால் 17ஆம் தேதி 17/12/2024 அன்றைக்கி ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய 145வது ஆராதனை, அதாவது 145வது ஜெயந்தி அன்றைக்கி. அதில் 23/12/2024, 24/12/2024, 22/12/2024 இந்த 3 நாட்களும் பார்த்தாலேயானால் பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி, அஷ்டமி, நவமி, மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், இந்த 4 மாதங்களும் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி. அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு 96 நாட்கள் நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதில் இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதம் 3 நாள் சப்தமி, அஷ்டமி, நவமி, அதாவது தேய்பிரையில் வரக்கூடியது அதை கொடுக்கறது மூலியமாக 12 நாட்கள் இது அஷ்டகா அன்வஷ்டகாவினுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவாள். 25ஆம் தேதி அன்றைக்கி 25/12/2024 அன்றைக்கி காஞ்சி காமகோடி பீடாதிபதி, அதாவது அவருடைய மகா பெரியவர்களுடைய ஆராதனை வருது. அது ரொம்ப பெரிய விசேஷம். அதற்கு பிறகு 30ஆம் தேதி அன்றைக்கி 30/12/2024 அன்றைக்கி அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம். அதனால் மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம். அனும ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது. அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம். 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு 10/1/2025 வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 11ஆம் தேதி ஊடாரை வெல்லும் சேர் கோவிந்தான்ற பாசுரம் 27வது பாசுரம். அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயானால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம். பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது தேவர்களுக்கு, அதாவது இந்த தட்சிணாயனம்ன்றது ஈவினிங் டைம், அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது. இது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்தாலேயானால் தை மாதம் வந்துடுறது, உத்தராயணம் பிறந்துடும். அதனால் இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம். அதனால் எல்லோரும் கார்த்தால் ஒரு 4 மணி 4:15 மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்ப விசேஷம். ஆண்டாள் நாச்சியார் 12 ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர். அதாவது ஒரே ஒரு பெண் ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அவர் சொன்னது இந்த திருப்பாவை 30 சொல்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 27வது பாசுரம் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. ஊடாரை வெல்லும் சேர் கோவிந்தான்ற பாசுரம் அது இந்த 11ஆம் தேதி 11/1/2025 அன்றைக்கி வருது. 13ஆம் தேதி போகி பண்டிகை. அது தவிர போகி பண்டிகைன்னா இந்த மாதம் முடியறது. 14ஆம் தேதிக்கு மகர சங்கராந்தி ஆரம்பிச்சுடுறது, தை மாதம் ஆரம்பிச்சுடுறது. 13ஆம் தேதியோட இந்த மாதம் முடிஞ்சுடுறது. இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும். ஏன்னா 30 நாட்களும்
சிவன் கோவில்லையும் சரி வைணவ கோவில்லையும் சரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சப்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் கார்த்தால இருக்கும். சிவன் கோவிலில் பார்த்தாலேனால் மாணிக்கவாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்னு இருக்கும். இந்த மாதம் மொத்தமே அர்லி மார்னிங் ஒரு 4லேருந்து 4:30க்குள்ளே இந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அர்லி மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸில் இருந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது, அதை தவிர அந்த பஜனையில் சேர்ந்துக்கிறது, இதெல்லாம் உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும். சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது மார்கழி மாதம் அந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு 6ஆம் அதிபதியும் அவரே. இந்த மாதம் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். குரோதி வருஷம் மார்கழி மாதம், அதாவது 16/12/2024 13/1/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் மார்கழி மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்துல இருக்கிறது. பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். ராசிநாதனானவர் 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் உச்சத்தை பெறுறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நீச்சம் பெற்ற கிரகம் வக்கரமடைந்தால் அது உச்சத்துக்கு உண்டான பலனை கொடுக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் விருச்சிகத்தில் இருந்த சூரியன் தனுசுக்கு போயிட்டார். அதனால தான் தனுர் மாதம்னு சொல்கிறது. ஏன்னா நம்ம சௌரமான மாதத்தை வச்சு நம்ம கொண்டாடுறோம். அதனால் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் போகிறத மாத பிறக்கிறதுன்னு சொல்கிறோம். அதனால் சௌரமான மாதத்தின் பிரகாரம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. ராசிக்கு சமசப்தமத்தில் வக்கரம் பெற்ற குரு பகவான் இருந்தாலும் ராசியில் புதன் இருக்கிறார். தனித்த புதனாக இருக்கிறதுனால நிச்சயமான சுபர். அதனால் திருமணத்தில் பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். தை மாதத்தில் கல்யாணம் நடக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராசியில் 3ஆம் இடத்தில் அதாவது சுக்கிரன் இருக்கார். 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய முயற்சிகள் பண்ணுறதன் மூலியமாக பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். விரயங்கள், செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். வீட்டுக்கு உண்டான செலவுகள் அதிகமாகும். தாயின் உடல்நிலையில் சற்று செலவுகள் அதிகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக சற்று பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவரே 6ஆம் அதிபதி. அதனால் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும், அது தவிர வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ராசியிலே இருக்கக்கூடிய புதன் இந்த மாதம் 1/1/2025 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் பெரிய பொருள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும். அதை தவிர குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான அமைதியான நிலைமை நிலவக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேச்சில் மட்டும் சற்று கடுமை தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துக்கு போகிறதன் மூலியமாக திக்பலம் அடைகிறார். அதனால் 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தூக்கமின்மை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் 12ஆம் இடம் சயனஸ்தானம்னு சொல்லக்கூடியது சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால தூக்கமின்மை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நிச்சயமாக இருக்கும்.
இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாயின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதாவது போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க போஸ்ட் கிராஜுவேஷன் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியே 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்பு, அதை தவிர சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய, க்ரீன் கார்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் நடக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். அதாவது தொழிலில் அபரிமிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். அதுவும் சமையல் கலை வல்லுநர்கள், அதை தவிர மருத்துவம் சார்ந்த பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, ரத்தம் சார்ந்த பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்க, அதாவது ரத்தம் அந்த டெஸ்டிங் இல்லை கிட்ஸ் அதெல்லாம் வியாபாரம் செய்கிறவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, நெருப்பு சம்பந்தம், ஸ்டீல் சம்பந்தம் இந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறவர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறணும்னு சொல்லணும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 16, 12, 17, 12 2 நாட்களும் 11, 1, 13, 1 வரலும் இருக்கக்கூடிய 2 நாட்களும் இந்த சந்திராஷ்டம நாட்கள் வருது. 2 தரம் வருது இந்த வாட்டி. இந்த சந்திராஷ்டம நாட்கள் அது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் போகும்போது இருக்கக்கூடிய காலகட்டம் இன்றைய கோச்சார பிரகாரம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லிப்பூ அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆண்டாளை போய் தரிசிச்சுட்டு வாங்கும். ஆண்டாள் சன்னதிக்கு போயிட்டு வாங்கும், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர சிவன் கோவிலில் மாணிக்க வாசகர் சன்னதிக்கு போயிட்டு வாங்கும், நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் வளரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.